வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் பத்தி நீங்க அனுப்புன இந்த ரிப்போர்ட்ஸ், ஆர்டிகிள்ஸ் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இத நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலசலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இதுல ஒரு பெரிய புதிர் இருக்கு. கலைஞர் கருணாநிதி டிஎம்கேவோட ஒரு மாபெரும் சக்தி. அவருக்கு அப்புறம் அவர் மகன் மு.க. ஸ்டாலின் தலைமைக்கு வந்தப்போ நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, ம் அப்பாவோட செல்வாக்க தக்க வச்சுக்கிட்டாலே பெரிய விஷயம் தான். ஆமா. ஆனா 2021 தேர்தல் முடிவுகள் வேறொரு கதையை சொல்லுது. டிஎம்கேவோட வாக்கு வங்கி கிட்டத்தட்ட 10% அதிகரிச்சிருக்கு. அரசியல் இது ஒரு மிகப்பெரிய ஜம்ப். ஆமா, அது சாதாரண விஷயம் இல்ல. இது எப்படி சாத்தியமாச்சு? கலைஞர் கட்டிக்காத்த அந்த ஆதரவை ஸ்டாலின் இன்னும் அதிகப்படுத்தியிருக்காரா, இல்ல அந்த ஆதரவோட தன்மையையே மாத்திட்டாரா? இந்த கேள்விக்குள்ளதான் நாம இன்னைக்கு போக போறோம். கரெக்ட். இந்த 10% அதிகரிப்புங்கிறத வெறும் வாரிசு அரசியல்னு சுருக்கி பார்க்கவே முடியாது. நீங்க அனுப்புன இந்த மூலங்கள்ல இருக்கிற டேட்டாவும் அனாலிசிஸும் காட்டுற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. அதாவது, இது 2 தலைவர்களோட அரசியல் அணுகுமுறையில இருக்கிற ஒரு அடிப்படையான வித்தியாசத்தோட விளைவு. ஓ, அப்போ இது ஒரு ஸ்டைல் மாற்றம். ஆமா. இது நாம முழுசா புரிஞ்சிக்க கலைஞர் காலத்துல இருந்த ஆதரவு எப்படிப்பட்டது, ஸ்டாலின் அதை எப்படி மாத்துனாரு, இதனால வாக்குகள் எங்கிருந்து வந்துச்சுன்னு நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கணும். சொல்லப்போனா இது ஒரு தலைமுறை மாற்றத்தோட கதை. சரி, அப்போ நாம அந்த புதிரிய கொஞ்சம் கொஞ்சமா விடுவிக்கலாம். முதல்ல கலைஞர் காலத்துக்கே போவோம். அவரோட ஆதரவு தளம் பத்தி இந்த ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அது ரொம்ப ஆழமானது, உணர்வுபூர்வமானது, சித்தாந்த ரீதியா கட்டப்பட்டதுன்னு சொல்லுது. ஆமா. ஆனா அதுவே அதுக்கு ஒரு எல்லையும் அடிச்சிருச்சு இல்லையா? நிச்சயமா. கலைஞரோட ஆதரவுங்கிறது ஒரு ஹை கன்விக்ஷன் பேஸ்னு சொல்லலாம். அவரை ஆதரிக்கிறவங்க அவரை முழுசா ஆதரிப்பாங்க. அதுக்கு காரணம் வெறும் நலத்திட்டங்கள் மட்டும் இல்ல போல. இல்லவே இல்ல. திராவிட சித்தாந்தம், மொழிப்பற்று, சமூக நீதி, மாநில சுயாட்சின்னு பல வருஷங்களா அவர் கட்டி எழுப்பின ஒரு சித்தாந்த கோட்டை அது. ஓகே. அந்த கோட்டைக்குள்ள இருந்தவங்க ரொம்ப விசுவாசமா இருந்தாங்க. ஆனா அந்த கோட்டை சுவர்கள் ரொம்ப உயரமா இருந்துச்சு. அதனால வெளியே இருந்து புதுசா ஆட்கள் உள்ள வர்றது கஷ்டமா இருந்திருக்கு. சரியா சொன்னீங்க. நீங்க அனுப்புன ஒரு ஆர்டிக்கிள்ல சொல்ற மாதிரி அவர் ஒரு போலரைசிங் லீடர். அதாவது அவரை ஒண்ணு நீங்க ரொம்ப விரும்புவீங்க, இல்லனா கடுமையா எதிர்ப்பீங்க. நடுவுல இடமே கிடையாது. இந்த போலரைசிங் தன்மை தேர்தல் முடிவுகள்ல எப்படி வெளிப்பட்டது? நம்பர்ஸ் என்ன சொல்லுது? ஏன்னா தீவிரமான ஆதரவு இருந்தா அது பெரிய வெற்றிகளை தரணும்ல. இங்கதான் அந்த சுவாரஸ்யமான முரண்பாடே இருக்கு. அந்த தீவிரமான ஆதரவு அவங்களுக்கு ஒரு நிலையான வாக்கு வங்கிய கொடுத்துச்சு. உதாரணமா 2006ல ஜெயிச்சப்போ திமுகவோட வாக்கு சதவீதம் சுமார் 27%. சரி. ஆனா 2011ல தோத்து போனப்போ அது 23% தான். பாத்தீங்களா, பெரிய வித்தியாசம் இல்ல. ஆமா, ஒரு 4% தான் வித்தியாசம். அந்த 23க்கு 27% வாக்குகள் ரொம்ப உறுதியானவை. அதுதான் அவரோட பலம். ஆனா பலவீனம் என்னன்னா, ஆட்சியில இருக்கும்போது கூட அந்த நம்பரை தாண்டி பெரிய அளவுல வளர முடியல. ஓ. ஒரு சின்ன எதிர்ப்பு அலை வந்தா கூட அந்த உறுதியான ஆதரவாளர்களை தவிர மத்தவங்க கைவிட்டிடுவாங்க. அதனால அந்த ஆழமான பற்றுதலே ஆதரவு தளத்தை விரிவுபடுத்துறதுக்கு ஒரு தடையா இருந்துச்சுன்னு உங்க மூலங்கள் தெளிவா காட்டுது. ஓகே. அப்போ கலைஞர் காலத்துல ஒரு நிலையான, ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள சுருங்கின ஆதரவு தளம் இருந்திருக்கு. கரெக்ட். ஆனா நீங்க அனுப்புன 2021 டேட்டா இந்த மத்த கணக்கையும் மாத்துது. 27% இருந்தே கிட்டத்தட்ட 37-38% வரைக்கும் வாக்கு வங்கி அதிகரிக்குது. ஆமா. இந்த 10% மேஜிக் எப்படி நடந்தது? நிச்சயமா ஏதோ ஒண்ணு அடிப்படையில மாறியிருக்கு. இங்கதான் ஸ்டாலினோட அரசியல் பாணி உள்ள வருது. எக்ஸாக்ட்லி. இந்த மாற்றம் தற்செயலா நடக்கல. இது ரொம்ப திட்டமிட்டு பல வருஷங்களா செதுக்கப்பட்ட ஒரு மாற்றம். உங்க மூலங்கள்ல ஒரு விஷயம் திரும்ப திரும்ப வருது. ஸ்டாலின் தன்னோட அப்பா கிட்ட இருந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தாரு. எப்படி? கலைஞர் தன்னை ஒரு இயக்க தலைவர், அதாவது ஐடியாலஜிக்கல் லீடராக முன்னிறுத்தினாரு. ஆனா ஸ்டாலின் தன்னை ஒரு நிர்வாகத் தலைவர், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டராக முன்னிறுத்த ஆரம்பிச்சாரு. ஓ, சித்தாந்தத்தை விட நிர்வாகத் திறமை, நல்லாட்சி, மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது இதெல்லாம் முன்னிறுத்தினாரா? ஆமா, அதுதான் அவரோட மையப்புள்ளியா இருந்துச்சு. ஆனா இந்த நிர்வாகத் தலைவர்ங்கிற பிம்பத்தை எப்படி உருவாக்கினாரு? ஏன்னா அரசியல்ல சித்தாந்தத்தை விட்டுட்டு நிர்வாகம் பேசினா மட்டும் போதுமா? மக்கள் அதை எப்படி நம்புனாங்க? இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான வியூகம் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு, நீங்க அனுப்புன ஒரு ரிப்போர்ட்ல உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்ச்சியை பத்தி விரிவாவே சொல்லியிருக்காங்க. ஆமா, படிச்சேன். அந்த நிகழ்ச்சிகள்ல அவர் தன்னோட அப்பா மாதிரி பெரிய சித்தாந்த உரைகளை நிகழ்த்தல.
அதுக்கு பதிலா மக்கள் கிட்ட இருந்து மனுக்களை வாங்கி அவங்களோட ரேஷன் கார்டு பிரச்சனை, சாக்கடை பிரச்சனை பத்தி குறிப்பெடுத்துட்டு இருந்தாரு. ஒரு நேரடி அணுகுமுறை. ஆமா, ஒரு தலைவரே நேரடியா வந்து நம்ம பிரச்சனைக்கு நோட்ஸ் எடுக்கிறாருங்கிற எண்ணம் அவரை ஒரு ப்ராப்ளம் சால்வரா மக்கள் மனசுல பதிய வச்சது. அவர் பேசுற மொழியில கூட ஒரு பெரிய மாற்றம் இருந்துச்சு. அப்படியா? எதிரணிய கடுமையா தாக்குற பாணிய குறைச்சிக்கிட்டு ஒரு மென்மையான, எல்லாரையும் அரவணைச்சு போற மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. இது அரசியல்ல பெரிய ஆர்வம் இல்லாத நடுநிலையா இருக்கிற வாக்காளர்களை ரொம்பவே கவர்ந்துச்சு. அப்போ இது ஒரு பிராண்ட் ரீபொசிஷனிங் மாதிரி. திமுகனாலே சித்தாந்தம், போராட்டம்னு இருந்தத திமுகனா நிர்வாகம், வளர்ச்சின்னு மாத்தின முயற்சி. அதேதான். இதுல இன்னொரு முக்கியமான அம்சம் சமூக ஊடக பயன்பாடு. ஓ ஆமா. கலைஞர் காலத்து அரசியல் பொதுக்கூட்ட மேடைகளையும் கட்சி பத்திரிகைகளையும் சார்ந்திருந்துச்சு. ஆனா ஸ்டாலின் இளைஞர்களையும் நகரத்துல இருக்கிற நடுத்தர வர்க்கத்தையும் கவர சமூக ஊடகங்களை ரொம்ப திறமையா பயன்படுத்தினாரு. இன்ஃபோகிராபிக்ஸ், சின்ன சின்ன வீடியோக்கள் அதெல்லாம் பார்த்திருக்கேன். ஆமா, அரசின் திட்டங்களை பத்தின அப்டேட்ஸ், நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு அவரோட கம்யூனிகேஷன் ரொம்ப நவீனமா இருந்துச்சு. இது திமுக பழைய கட்சிங்கிற எண்ணத்தை மாத்தி ஒரு புதிய மாடர்ன் கட்சியா அதை முன்னிறுத்துச்சு. சரி, இந்த நிர்வாகம் சார்ந்த அணுகுமுறை பெண்களோட ஆதரவுல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துச்சா? ஏன்னா உங்க மூலங்கள்ல நலத்திட்டங்கள் மூலமா பெண்களை கவர்ந்ததை பத்தி தனியாவே குறிப்பிடப்பட்டிருக்கு. பேருந்துகள்ல இலவச பயணம் மாதிரி திட்டங்களா? ஆமா, அதுவும் மாதாந்திர உரிமை தொகை மாதிரியான திட்டங்களும் வெறும் வாக்குறுதிகளா இல்லாம அவங்க கையில நேரடியா பணத்தையோ சேமிப்பையோ கொடுத்துச்சு. புரியுது. இதனால அவங்க கட்சிய ஒரு சித்தாந்த அமைப்பா பாக்குறத விட தங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துற ஒரு அரசாங்கமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இது குடும்ப தலைவரோட அரசியல் சார்பு இல்லாம பெண்கள் தனிப்பட்ட முறையில முடிவெடுத்து வாக்களிக்கிற ஒரு சூழலை உருவாக்குச்சு. ஓ, இந்த மாற்றம் அந்த 10% வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. கண்டிப்பா. இது ரொம்ப ஆழமான புள்ளி. அப்போ ஒரு பக்கம் நிர்வாகத் தலைவர் பிம்பம், இன்னொரு பக்கம் நேரடி நலத்திட்டங்கள் மூலமா பெண்களை கவர்ந்தது. இது ரெண்டும் சேர்ந்துதான் அந்த புதிய வாக்காளர்களை கொண்டு வந்திருக்கு. ஆமா. ஆனா இதுல ஒரு மாற்றுக் கருத்தும் இருக்கலாமே. நீங்க அனுப்புன ஒரு ஆர்டிக்கல்ல திமுகவோட வெற்றிக்கு ஸ்டாலினோட புதிய அணுகுமுறை மட்டும் காரணம் இல்ல, அப்போ இருந்த ஆளுங்கட்சி மேல இருந்த அதிருப்தி, ஒரு பலவீனமான எதிர்க்கட்சி கூட்டணியும் கூட முக்கிய காரணம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 காரணிகளையும் நாம எப்படி எடை போடுறது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அரசியல்ல வெற்றிங்கிறது நம்மளோட பலம் மட்டும் இல்ல, எதிரணியோட பலவீனமும் சேர்ந்ததுதான். சரி. ஆளுங்கட்சி மேல அதிருப்தி நிச்சயமா இருந்துச்சு, அது மறுக்க முடியாத உண்மை. ஆனா கடந்த காலங்கள்ல திமுகவுக்கு எப்படி ஒரு உறுதியான ஆதரவு வட்டம் இருந்துச்சோ, அதே மாதிரி ஒரு உறுதியான எதிர்ப்பு வட்டமும் இருந்துச்சு. கரெக்ட். திமுக மட்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பெரிய கூட்டம். அவங்க எப்பவுமே திமுகவுக்கு எதிரா தங்களோட வாக்குகளை ஒன்று திரட்டுவாங்க. ஓ, அப்போ ஸ்டாலினோட இந்த புதிய அணுகுமுறை அந்த எதிர்ப்பு வட்டத்தை உடைச்சிருக்குன்னு சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. ஸ்டாலின் தன்னை ஒரு மோதல் போக்கில்லாத நிர்வாகத்திறன் கொண்ட தலைவரா முன்னிறுத்தினப்போ அந்த தீவிர எதிர்ப்புணர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அவர் அப்பா மாதிரி இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா இருக்காருங்கிற மாதிரி ஒரு எண்ணம். ஆமா, ரொம்ப ஆக்ரெசிவா பேச மாட்டாரு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாங்கிற எண்ணம் நடுநிலை வாக்காளர்கள் மத்தியிலையும் மிதமான எதிர்ப்பாளர்கள் மத்தியிலையும் உருவாச்சு. இதனால என்ன ஆச்சு? இதனால திமுகவுக்கு எதிரான வாக்குகள் செதற ஆரம்பிச்சது. அது வரைக்கும் திமுகவை எதிர்த்து ஒரே இடத்துல விழுந்த வாக்குகள் பல கட்சிகளுக்கு பிரிஞ்சு போச்சு. அந்த சிதறல் தான் திமுகவோட வாக்கு சதவீதத்தை கணிசமா உயர்த்த உதவி செஞ்சது. வாவ்! அப்போ இது வெறும் புதிய வாக்குகளை வாங்குறது மட்டும் இல்ல, பழைய எதிர்ப்பு வாக்குகளை நீர்த்து போக செய்யறதும் கூட. இது ஒரு டபுள் பாசிட்டிவ் எஃபெக்ட். ஆமா. சரி, இப்போ நாம ஆரம்பத்துல கேட்ட அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த எல்லா மாற்றங்களையும் வச்சு பார்க்கும்போது தந்தைக்கு பிறகு மகன் ஆதரவு அதிகப்படுத்தியிருக்கிறாரா இல்லையா? புள்ளி விவரங்கள் தெளிவா ஆம்னு சொல்லுது. ஆனா அந்த ஆதரவோட குவாலிட்டி, அதாவது தரம் மாறியிருக்கா? இதுதான் இந்த மொத்த கலந்துரையாடலோட மையப்புள்ளி. ஆம், ஆதரவு பறந்து விரிஞ்சிருக்கு, அதுல சந்தேகமே இல்ல. சமூக ரீதியா பார்த்தா பாரம்பரிய திமுக ஆதரவாளர்களோட நகரத்து நடுத்தர வர்க்கம், முதல் முறை வாக்காளர்கள், அரசியல்ல பெரிய நாட்டம் இல்லாத பெண்கள்னு ஒரு பெரிய புதிய கூட்டம் இணைஞ்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆனா உங்க மூலங்கள்ல சுட்டிக்காட்டப்படுற அந்த நுட்பமான வேறுபாட்டை நாம கவனிக்கணும். அதாவது
கலைஞரின் ஆதரவு ஆழமானது ஆனா குறுகியது, ஸ்டாலின் ஆதரவு பரந்தது ஆனா ஆழம் குறைந்ததுங்கிற அந்த ஒப்பீடா? அதேதான். அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். கலைஞரோட ஆதரவாளர்களுக்கு அவருக்கும் கட்சிக்கும் இருந்த தொடர்பு உணர்வுபூர்வமானது. மொழி போராட்டம், நெருக்கடி நிலை, அந்த மாதிரி வரலாற்று நிகழ்வுகளால் உருவான பிணைப்பு. ஆமா, சித்தாந்த போர்கள்னு பல தசாப்த கால போராட்டங்கள்ல உருவான ஒரு பிணைப்பு அது. கட்சி தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்க கூட நிப்பாங்க. அது ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு மாதிரி. சரி. ஆனா ஸ்டாலின் கூட இணைஞ்ச இந்த புதிய ஆதரவாளர்கள்ல பலர் அவரோட நிர்வாக திறமைக்காகவும் நலத்திட்டங்களுக்காகவும் வந்தவங்க. அவங்களுக்கு கட்சி மேல சித்தாந்த ரீதியான பற்றுதல் கம்மி. ஆமா, அவங்களோட ஆதரவு டிரான்சாக்ஷனல் அல்லது நிர்வாகம் சார்ந்ததுன்னு சொல்லலாம். நாளைக்கு நிர்வாகம் சரியில்லைன்னா, இல்ல வேறொரு தலைவர் இதை விட நல்ல நிர்வாகம் தரேன்னு சொன்னா அவங்க தங்களோட ஆதரவை மாத்திக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு அதிகம். இது ரொம்ப முக்கியமான வேறுபாடு. அப்போ தேர்தல் அரசியலோட கணக்குப்படி பார்த்தா ஒரு கட்சியை வெற்றி பெற வைக்கிறதுக்கு எது முக்கியம்? அந்த ஆழமான ஆனா குறுகிய ஆதரவா, இல்ல பரந்த ஆனா ஆழம் குறைந்த ஆதரவா? தேர்தல் கணக்கு ரொம்ப நேரடியானது. ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு 51% வாக்குகள் தேவை. சரி. ஒரு குறுகிய வட்டத்துல 100% ஆதரவு வச்சிருக்கிறத விட ஒரு பரந்த வட்டத்துல 60% ஆதரவு வாங்குறது தான் ஜெயிக்கிறதுக்கு சுலபமான வழி. ஓகே, புரியுது. அந்த வகையில ஸ்டாலின் தேர்தல் அரசியலோட சமன்பாட்டை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி திமுகவை மாத்திருக்காரு. அதனால தந்தைக்கு பிறகு மகன் ஆதரவை இழக்கல, மாறா அதை வெற்றிகரமா காலத்துக்கேத்த மாதிரி விரிவுபடுத்தியிருக்காருங்கிறது தான் இந்த ஆய்வுகளோட தெளிவான முடிவு. ஆஹா, நீங்க அனுப்புன இந்த மூலங்களை வச்சு நம்ம ஆழமா பார்த்ததுல ஒரு தலைவரோட அரசியல் பாணி மாற்றம் ஒரு கட்சியோட தலையெழுத்தையே எப்படி மாத்த முடியும்னு தெரியுது. சித்தாந்தத்தை மையப்படுத்தின அரசியல்ல இருந்து நிர்வாகத்தை மையப்படுத்தின அரசியலுக்கு மாறினது திமுகவுக்கு ஒரு புதிய வாக்காளர் தளத்தையே உருவாக்கி கொடுத்திருக்கு. இது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புதிய காலகட்டத்தோட தொடக்கமா இருக்கலாம். ஆமா, ஆனா இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியும் எழுப்புது. என்னது? தேர்தல் வெற்றிகளுக்கு இந்த பரந்த ஏற்புத்தன்மை, இந்த பிராட் பட் ஷாலோ சப்போர்ட் ரொம்ப அவசியம்னு இந்த ஆய்வு காட்டுது. ஆனா ஒரு அரசியல் இயக்கத்தோட நீண்டகால ஆரோக்கியத்துக்கும் சித்தாந்த வலிமைக்கும் எது முக்கியம்? ஆழமான பற்று கொண்ட ஒரு சின்ன ஆதரவாளர் கூட்டமா? இல்ல, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடிய ஆழம் குறைஞ்ச ஆனா பரந்த ஆதரவாளர் கூட்டமா? இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை எப்படி உருவாக்குறதுங்கிறது தான் இனி வரப்போற தலைவர்களுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய சவால். இது நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி.